This video sponsored by MyMoat. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் அதிரடி உயர்வு. வெளியான குட் நியூஸ். முக்கிய அரசு அறிவிப்பு. 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியத்தை உயர்த்த அறிவித்த மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு வகையான ஒரு நாளைக்கு ஊதியம் ரூபாய் 17 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு சார்பில் அனைவருக்கும் வேலை வழங்கும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒருவர் ஆண்டுக்கு 100 நாட்கள் வரை வேலை செய்ய முடியும். கிராமப்புறத்தில் வசிக்கும் வயதானவர்களை மனதில் வைத்து இந்த திட்டம் என்பது உருவாக்கப்பட்டு வயதான காலத்திலும் அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கும் இந்த திட்டம் உதவி செய்கிறது. குளம், ஏரி ஆழ்படுத்துதல், கால்வாய் புறநாய்வு, ரோடு அகலப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த திட்டத்தில் வேலை நாட்களை அதிகரிக்க வேண்டும், சம்பளத்தை உயர்த்த வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையேதான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பணியாற்றுவோருக்கு குட் நியூஸை வழங்கியுள்ளது மத்திய அரசு. அதாவது 2025 முதல் 26ஆம் ஆண்டுக்கான 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியத்தை மத்திய அரசு உயர்த்தி அறிவித்துள்ளது. அதாவது தற்போது 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு நாளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியம் 319 உள்ளது. தற்பொழுது ரூபாய் 17 வரை ஊதியம் அங்கீகரிக்கப்பட்டு உள்ளது. அதன் மூலம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒரு நாளைக்கு ஊதியம் என்பது 319 இருந்து 336 உயர உள்ளது. இந்த புதிய ஊதிய உயர்வு என்பதால் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை மத்திய கிராம மேம்பாட்டுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வு என்பது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வேறுபட்டு வருகிறது. குறைந்தபட்சம் 2.33% முதல் 7.48% ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் குறைந்தபட்சம் 7 முதல் 26 வரை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 5.33% ஊதிய உயர்வாக 17 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதேபோல் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், அசாம், நாகாலாந்து மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தலா 7 வரை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் அதிகபட்சம் ஹரியானா மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட ஊதியத்தின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்ட சம்பளம் என்பது 400 தொட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.